சச்சின் சகோதரி கொடுத்த அந்த பொருள். இதன் பின்பு அடித்தது லக்கி, சச்சின் வாழ்க்கையை திருப்பி போட்ட பொருள். சச்சின் டெண்டுல்கருக்கு அவரது சகோதரி அன்புடன் பரிசளித்த முதல் கிரிக்கெட் மட்டை காஷ்மீரி வில்லோ மரத்தால் செய்யப்பட்டதுதான். அந்த மட்டையை கொண்டு விளையாடிய காலத்திலிருந்தே சச்சினின் கிரிக்கெட் பயணம் வேகம் எடுத்தது. பின்னர் சர்வதேச கிரிக்கெட்டில் சதம் மேல் சதம் அடித்து உலக சாதனைகளை படைத்த சச்சின் இந்திய கிரிக்கெட்டின் மிகப்பெரிய நட்சத்திரமாக உருவெடுத்தார். சச்சின் மட்டுமல்ல, உலகின் பல முன்னணி கிரிக்கெட் வீரர்களும் காஷ்மீரி வில்லோ மட்டைகளை பயன்படுத்தி விளையாடியிருக்கிறார்கள். குறிப்பாக இங்கிலீஷ் வில்லோ மட்டைகளுடன் ஒப்பிடும்போது குறைந்த விலையில் தரமான மட்டைகளை வழங்குவதால் காஷ்மீரி வில்லோவிற்கு கிரிக்கெட் உலகில் தனி இடம் கிடைத்தது. இந்த மட்டைகள் காஷ்மீரில் வளரும் சலிக்ஸ் ஆல்பா எனப்படும் குறிப்பிட்ட வகை வில்லோ மரங்களில் இருந்து தயாரிக்கப்படுகின்றன. பல ஆண்டுகள் வளர்ந்த பிறகுதான் கிரிக்கெட் மட்டை தயாரிக்க ஏற்ற தரமான மரக்கட்டைகளை பெற முடியும். ஆனால் இப்போது இந்த தொழிலுக்கே மிகப்பெரிய சிக்கல் உருவாகியுள்ளது. காஷ்மீரில் கிரிக்கெட் மட்டை தயாரிக்கும் நிறுவனங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் வில்லோ மரத்திற்கான தேவையும் பல மடங்கு அதிகரித்துள்ளது. இதனால் மட்டை தயாரிப்பதற்கு தேவையான அளவிற்கு மரங்கள் கிடைப்பதில் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. தேவை அதிகரித்ததால் பெரிய மரங்கள் மட்டுமின்றி சிறிய மற்றும் இளம் மரங்கள் கூட வெட்டப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் எதிர்காலத்திற்கு தேவையான மர வளமும் வேகமாக குறைந்து வருகின்றன. மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால், வெட்டப்படும் மரங்களுக்கு இணையாக புதிய மரங்களை நடவு செய்து வளர்ப்பதில் போதிய கவனம் செலுத்தப்படவில்லை. இதன் காரணமாக காஷ்மீரில் மட்டை தயாரிப்பு நிறுவனங்களுக்கு தேவையான மூலப்பொருட்களில் சுமார் 50% வரை பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக தொழில்துறையினர் தெரிவிக்கின்றனர். இதனால் ஏற்கனவே பல ஆண்டுகளாக இந்த தொழிலில் ஈடுபட்டு வரும் உற்பத்தியாளர்களே கடுமையான நெருக்கடியை சந்தித்து வருகின்றனர். இது மட்டுமில்லாமல் காஷ்மீரி வில்லோ மரங்கள் கிரிக்கெட் மட்டை தயாரிப்புக்கு மட்டுமின்றி ஒட்டுப்பலகை உள்ளிட்ட பிற பொருட்கள் தயாரிப்பதற்காகவும் பயன்படுத்தப்படுகின்றன. இதற்காக சில பகுதிகளில் மரங்கள் சட்டவிரோதமாக வெட்டப்பட்டு கடத்தப்படுவதும் நிலைமையை மேலும் மோசமாக்கியுள்ளது. ஒருபுறம் மரங்களின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது, மறுபுறம் மட்டைக்கான தேவை அதிகரித்து வருகிறது. இந்த இரண்டும் சேர்ந்து காஷ்மீரின் பாரம்பரிய வில்லோ மட்டை தொழிலையே கேள்விக்குறியாக்கியுள்ளது. இந்த நிலையில் தனது கிரிக்கெட் வாழ்க்கையின் ஆரம்ப கால நினைவுகளுடன் தொடர்புடைய காஷ்மீரி வில்லோ மட்டை தயாரிப்பு தொழிலை நேரில் பார்ப்பதற்காக சச்சின் டெண்டுல்கர் சமீபத்தில் காஷ்மீரில் உள்ள ஒரு மட்டை தயாரிக்கும் தொழிற்சாலைக்கு சென்று பார்வையிட்டார். சச்சினின் சாதனை பயணத்திற்கு பிள்ளையார் சுழி போட்ட காஷ்மீரி வில்லோ மட்டை நாளைய தலைமுறையின் கைகளிலும் தொடருமா என்பதுதான் இப்பொழுது எழுந்துள்ள மிகப்பெரிய கேள்வி.